விஜய் டிவிகே கட்சியின் 5 அறிவிப்புகள். பதறிப்போன உதயநிதி ஸ்டாலின். தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசனை கூட்டம் பனையூரில் உள்ள விஜயின் வீட்டில் நடைபெற்றது. இதில் கட்சி மாவட்ட தலைவர், நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் விஜய் தலைமை வகித்து சில முக்கிய அறிவுறுத்தல்களையும் நிர்வாகிகளுக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் கட்சி பணிகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது பற்றியும் விஜய் எடுத்து கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் தனது கட்சியினருக்கான 5 முக்கியமான உறுதிமொழிகளை விஜய் வெளியிட்டு இருக்கின்றார். இதுதான் தற்போது தமிழகத்தில் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. அவை பின்வருமாறு: நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீர்த்தத்துடன் போராடிய உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தாய்மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழி போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாமையின் மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவத்தை ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மத சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதி அளிக்கின்றேன். ஜாதி, மத, பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என உறுதியளிக்கின்றேன். இவ்வாறு 5 உறுதிமொழிகளை விஜய் வெளியிட்டு இருக்கின்றார். விஜயின் அரசியல் வருகையால் தமிழக அரசியலில் களம் சூடுபிடித்து உள்ளது. வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகளுக்கு விஜயின் கட்சி கடும் போட்டியாக இருக்கும் என்று அரசியல் விமர்சனங்கள் கூறி வருகின்றனர். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு தேர்தலில் உதயநிதி விசஸ் விஜய் என்றுதான் இருக்கும் என சொல்லப்படுகிறது. விஜயின் அடுத்த அறிவிப்புகளால் உதயநிதி பதறிப்போய் உள்ளாராம்.